கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோட இருக்கவும் விரும்பாதே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோட இருக்கவும் விரும்பாதே என்று. பிரியமானவர்களே, பொல்லாத மனுஷர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்கள், பொல்லாத காரியங்களை செய்கிறவர்கள், தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் தங்களுடைய சுய சித்தத்தை செய்து மாம்ச கிரியைகளின்படி வாழ்கிறவர்கள், அப்படிப்பட்ட மனுஷர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளே பொறாமை என்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் ஆவியிலே நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆவியின் கனி கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் மாம்சத்தின் கிரியைகள் நமக்குள்ளே கிரியை செய்தால் நம் நித்திய ஜீவனை இழந்து போவோம். வேதத்திலே பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று வசனம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே சத்ருவானவனுக்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் மாம்சத்தின் கிரியைகளிலே பொறாமை வருகிறது. பொறாமையின் எண்ணங்கள் இருக்கும் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே யார் மீதுமே பொறாமைப்படக்கூடாது. ஒருவேளை மற்றவர்கள் நம்மை விட அதிகமாக வளரலாம், நம்மை விட அவர்களுக்கு அதிகமான தாளந்துகள் இருக்கலாம், ஏதாவது ஒரு காரியத்திலே நம்மை விட அவர்கள் உயர்வாக இருக்கலாம். அதை பார்த்து கர்த்தருடைய பிள்ளைகள் பொறாமைப்படக்கூடாது. அப்படி பொறாமைப்பட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை இழந்து போவோம். பிசாசானவனுக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது அவன் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் திருடி விடுவான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க வேண்டும். இதையே கர்த்தர் விரும்புகிறார். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே யோசேப்பின் சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் என்று. ஆனாலும் யோசேப்பு மன்னித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யோசேப்பின் சகோதரர்கள் தீமை செய்தார்கள், ஆனாலும் யோசேப்பு மன்னித்தார். மன்னித்ததினாலே அவருடைய வாழ்க்கையிலே உயர்வை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் யார் மீதும் பொறாமைப்படாதபடிக்கு மற்றவர்களை மன்னிப்போம். ஏனென்றால் வேதத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அன்புக்கு பொறாமை இல்லை என்று. நமக்குள் ஆவிக்குரிய கனியாகிய அன்பு இருக்கும் என்றால் யார் மீதும் பொறாமைப்பட மாட்டோம். அது ஒருவேளை நல்லவர்களாக இருக்கலாம், அல்லது துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது தீய மனிதர்களாக இருக்கலாம், பொல்லாத மனிதர்களாக இருக்கலாம். யார் மீதுமே நமக்கு பொறாமை வராது. ஏனென்றால் நம் ஆவியிலே நடத்தப்படுகிறோம். நமக்குள் ஆவியானவர் இருப்பார் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே மற்ற மனிதர்கள் மீது பொறாமைப்பட மாட்டோம். ஒருவேளை பொறாமை நமக்குள் இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரவே முடியாது. நான் வாசித்த பகுதியில் பார்க்கும் பொழுது சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, கெட்ட குணங்களையும் பொய் சொல்கிற காரியங்களையும் மற்றவர்களை ஏமாற்றுகிற காரியங்களையும் புறங்கூறுதலையும் பொறாமை எண்ணங்களையும் ஒழித்து விட்டால் மாத்திரமே நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வளர முடியும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருக்க வேண்டுமாம். கர்த்தருடைய பிள்ளைகள் திருவசனத்தின் மீது வாஞ்சையோடு இருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறோமா? இரவும் பகலும் வாசிக்கிறோமா, தியானிக்கிறோமா? அவருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலே இருக்கிறதா? வேதம் சொல்கிறது, நீதிமானுடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் என்று. நம்முடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கிறதா? சற்று யோசித்து பார்ப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் நமக்குள் ஆவிக்குரிய கனிகள் செயல்படுகிறதா, அல்லது மாம்ச சிந்தைகள்,
தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், கோபங்கள், சண்டைகள், வைராக்கியங்கள், பொறாமைகள், இப்படிப்பட்ட துன்மார்க்கமான எண்ணங்கள் காணப்படுகிறதா? ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஆவியினாலே நடத்தப்படும் பொழுது ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிறவர்களாய், அன்பின் கனியில் நிறைந்தவர்களாய் இருப்போம். ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருப்போம். அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருப்போம். அவரில் நிலைத்திருந்தால் மாத்திரமே ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க முடியும். ஆவிக்குரிய கனிகள் நமக்குள் செயல்படும் போது நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். பிசாசுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க வேண்டாம். பொறாமை எண்ணங்கள், தேவையில்லாத காரியங்கள், துன்மார்க்கமான சிந்தனைகள், இப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகி அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அன்பின் கனியிலே நிலைத்திருப்போம். உன்னை போல் பிறனையும் நேசி என்றார். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி அர்ப்பணிக்கும் பொழுது, அன்பில் நிலைத்திருக்கும் பொழுது, முடிவு பரியந்தம் அன்பில் நிலைத்திருக்கும் போது நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை அதற்கு தகுதிப்படுத்துவார். அவருடைய சமூகத்தில் அமர்ந்து நம்முடைய குறைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது நம்மை மன்னித்து அவர் ஏற்றுக்கொள்வார். ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்திலே நிறைந்தவர்களாய், ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொண்டவர்களாய், நன்மை செய்கிறவர்களாய், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய், மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் வாழ்வோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை வழிநடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார், மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய பாதத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு பிள்ளைகள் இணைந்திருக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே ஒப்புடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த குறைகளை மன்னிங்க, குற்றங்களை மன்னிங்க, தவறுகளை மன்னிங்க. என் தேவன் மன்னித்து ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் சகல காரியங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளையுடைய வேலைகளை ஆசீர்வதிங்க, தொழில்களை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை வர்த்திக செய்யுங்க, பெருக பண்ணுங்க. என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைகள் இல்லாமல் வேலைக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்குவீராக. என் தேவன் மனம் இறங்குவீராக. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால இப்பொழுதே தடைகள் நீங்கி போவதாக. ரீமா ராபா தூனி ஷேதே நே கரதுரி கரதரபலா ரபா கபாரா ஷாக்கா லாக்கா தூனி கரதரபலா ரீகா மா கே தேனே ஷேகே லேகே தேனே கரதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல நாட்களாக கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்குவீராக. என் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய நிந்தை, அவமான, கண்ணீர் எல்லாவற்றை துடைத்து போடுவீராக. கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. ரீமா காபாரே ஷேகே மேகே தேனே கரதரபலா ரபா கபாரா ஷாக்கா லாக்கா தூனி கரதரபலா. தடைகள் விலகட்டுமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திக்கற்ற பிள்ளைகளை தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு மனம் இறங்குவீராக, ஆசீர்வதிப்பீராக, உயர்த்துவீராக. நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகள் கண்டுகொள்ள கிருபை செய்வீராக. என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும், பிள்ளைகளை உயர்த்தட்டும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு, குழப்பத்தோடு, சமாதானம் இல்லாமல் கஷ்டத்தோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை கண்ணோக்கி பார்ப்பீராக. அவர்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. பிரச்சனைகளை நீக்குங்கப்பா. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. பிள்ளைகளுக்கு ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்க. என் தேவன் அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க. பிரிவினைகள், ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். ரீபா ராபா தூரா ஷபாலபா ரீபா லாக்கா தூனா கரதரபலா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு முடியாமல் இருக்கிறார்களோ என் தேவனுடைய கிருபை அங்கே தங்கி இருக்கட்டும். அவர்களை சுகப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும், உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க. எங்களுடைய வாழ்க்கையிலே சத்ருவானவனுக்கு ஒருபோது நாங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு பேசுங்க. அதிகாலையிலே எழுந்து இப்படி சமூகத்திலே காத்திருக்க கிருபையிலே கொடுங்க. நாங்கள் உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். நித்திய ஜீவனுக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்களை உயர்த்துங்க. எங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. எந்தெந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எங்களை கைவிடாமல் கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவன் எங்களோடு கூட இருக்கீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.
கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.